எல்லாரும் தேடிட்டு இருக்கக்கூடிய இந்த ஃபாஸ்ட்ராக் ரீசார்ஜ் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றது தான். ஸோ இன்றைக்கி நியூஸில் வந்து பரபரப்பாக வந்து போயிட்டு இருக்கிறது அதுதான் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ 3000 ரூபாய்க்கு நம்ம வந்து ஒரு வருஷத்துக்கு பே பண்ணிட்டோம் அப்படின்னா 200 டைம் வந்து நம்ம டோலில் வந்து ஃப்ரீயாக வந்து போய்க்கலாம். ஸோ முதல்ல காலையில் நான் அந்த வேலையை பார்த்துட்டேன் இன்றைக்கி. ஸோ ரீசார்ஜ் பண்ணதன் அடிப்படையில் 200 டைம் வந்து கிராஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இயர் வந்து 2026 14th வரைக்கும் நமக்கு வேலிடிட்டி இருக்குது. இதை எப்படி நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணணும், அதாவது ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து ராஜ் மார்க்கெட் அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் தான் அது. ஸோ இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண பிறகு ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி லாகின் பண்ணிட்டேன். உங்களோட நம்பர் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். எந்த நம்பரில் ஃபாஸ்ட்ராக் ரீசார்ஜ் பண்ணுவீங்களோ அந்த நம்பருக்கு வந்து லாகின் பண்ணிவிட்டு இது நம்மளுடைய அக்கௌண்ட்டு. ஸோ இந்த இடத்துல ரெண்டாவதாக இருக்குது பாருங்கள் ஆனுவல் பாஸ்ன்ட்டு. ஸோ இந்த ஆனுவல் பாஸை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராசஸ் கேட்கும். இப்போ நம்ம இது வந்து ஆக்டிவில் இருக்குது. நீங்கள் வந்து ஜஸ்ட்டு இதுக்குள்ளே போனீங்கனாலே உங்களுக்கு வந்து எப்படி மாதிரி உங்களுடைய கார் நம்பர் கேட்கும். கார் நம்பர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்து வந்து ஓடிபி வரும். ஓடிபி வந்த பிறகு இந்த இடத்துல மூணாவதாக இருக்குது பாருங்கள், பேமெண்ட் கேட்கும். பேமெண்ட்டில் வந்து நீங்கள் வந்து யூபிஐ ஐடி, அதாவது யூபிஐ ஐடி மூலயமாவோ அல்லது உங்கள் டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு இந்த மாதிரி எது மூலயமாவது நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்களும் உங்களுடைய ஃபாஸ்ட்ராக் ஆனுவல் ரிசிப்ட்டை வந்து அதில் நான் முன்னாடியே காட்டின மாதிரி அது உங்களுக்கு ஷோ ஆரம்பிச்சிடும். ஆக்சுவலாக பேமெண்ட் பண்ண லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு ஷோ ஆயிரும். ஸோ இதுக்குன்னு நீங்கள் தனியாக ஸ்டிக்கர் வந்து எதுவும் ஒட்ட தேவையில்லை. ஆல்ரெடி நீங்கள் என்ன ஸ்டிக்கர் காரில் ஒட்டியிருக்கீங்களோ அதுவே போதுமானது. மேற்கொண்டு இதில் வந்து ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா 1033 உங்களுக்கு ரிசிப்ட்லேயே அந்த நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. என்னுடைய ரிசிப்ட்டில் வந்து நான் ஆல்ரெடி காட்டியிருந்தேன் இல்லையா. ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க.